இன்னைக்கு சாமியார்கள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கார்பரேட் சாமியார்கள்ட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பலர் நல்ல கருத்துக்களை தான் சொல்றாங்க. நான் சாமியார் கார்பரேட் சாமியார்கள் சொல்றது எல்லாமே தவறுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க அந்த வழிமுறைகள் அவருக்கு சொல்றது சரியா? அப்போ அவர் அந்த வழிமுறையை தான் பின்பற்றுகிறாரா? நம்ம அவருடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் பிரம்மச்சாரியம் தான் உயர்ந்தது, நீ இப்படி தான் இருக்கணும், கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்ட்டு. நானும் பிரம்மச்சாரியாக இருக்க மாட்டேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வாரிசுகளுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைப்பேன், கோடிக்கணக்கில் அவங்களுக்கு திருமணம் செலவழித்து பண்ணி கொடுப்பேன்னா அப்போ நான் என்ன கார்பரேட் சாமியாக இருக்கிறத மக்கள் தான் சிந்திக்கணும். சமாதி சீவசமாதி. சீவசமாதினா அவர் உயிரோடு இருக்கும்போதே உள்ள இறங்கி சமாதி நிலையில் விழுந்தணும், மேலே மூடிடுவாங்க. இது பேர் தான் சீவசமாதி. அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. இறந்துக்கு போனவரை உள்ளே கொண்டு போய் வச்சு அவருக்கு ஒரு இடத்துல எரிப்பது இல்லாமல் புதைப்பதுக்கு பேர் இப்போ சீவசமாதின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சாமியார்கள் ஆன்மீகவாதிகள் அவருக்கான வித்தியாசமாகவே இதை பார்க்கலாம் போல. கட்டாயமாக பார்க்கலாம். இன்னைக்கு சாமியார்கள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கார்பரேட் சாமியார்கள்ட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சரி, அவர்களது வாக்கு வன்மை அவர்கள்ட்ட நல்லா இருக்குது. அவங்கள அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருப்பாங்க, தகவல் தொடர்பு, அதை சொல்லும் விதம், இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக இருக்கிறது. பலர் நல்ல கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. நான் கார்பரேட் சாமியார்கள் சொல்கிறது எல்லாமே தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய அந்த செயல்பாட்டு முறைகளை கூட நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இது நீங்கள் ஒரு 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 சாமியார்கிட்ட தான் போகிறீங்கன்னா அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, என்ன செய்கிறார், அவர் என்ன வழிமுறைகளை சொல்கிறாரு பாருங்கள். அப்போ கருத்துக்கள் நல்லா இருந்தால் கருத்துக்களை எடுத்துக்கிடுங்க. நீங்கள் அந்த வழிமுறைகள் அவருக்கு சொல்கிறது சரியா? அப்போ அவர் அந்த வழிமுறையை தான் பின்பற்றுகிறாரா? நமக்கும் அவருடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் பிரம்மச்சாரியம் தான் உயர்ந்தது, நீ இப்படி தான் இருக்கணும், கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்ட்டு. நானும் பிரம்மச்சாரியாக இருக்க மாட்டேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வாரிசுகளுக்கு மட்டும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைப்பேன், கோடிக்கணக்கில் அவங்களுக்கு திருமணம் செலவழித்து பண்ணி கொடுப்பேன்னா அப்போ நான் என்ன கார்பரேட் சாமியாருங்கிறத மக்கள் தான் சிந்திக்கணும். அவர் ஒரு தொழிலாக வச்சிருக்கிறார். பல நல்ல கருத்துக்களை கூட சொல்கிறாங்க. அப்போ நம்ம இவர்கிட்ட எதை எடுக்கணும், எதை விடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு விடணும். என்னமோ சாமியா அவரே கடவுள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவர்கிட்ட நாலு கருத்துக்கள் இருந்தால், நல்ல கருத்துக்கள் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதை பின்பற்றுறாரா இல்லையாங்கிறத வச்சு தான் அவர் சொல்கிற வழிமுறையை நம்ம பின்பற்ற. நீயே அந்த வழிமுறையை பின்பற்றலையா, பிறகு எனக்கு சொல்கிறிய, அப்போ நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு தான் வர வேண்டும். அப்போ அந்த கார்ப்பரேட் சாமியார்களை எங்கே அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிறது நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, யாரை பார்த்தாலும் இப்போ அது ஒரு நல்ல ஒரு நவீன கால உத்தியாவே சித்தர் ஜீவசமாதி. சித்தர்கள் அருளாளர்கள்ங்கிறவங்க வேற, அருளை நிறைய பெற்றவர்கள் அருளாளர்கள். சமயக்குறவர்கள் இருந்தாங்க, சந்தானக்குறவர்கள் இருந்தாங்க, நாயன்மார்கள் இருந்தாங்க, ஏராளமான தொகையடியார்கள் இருந்தாங்க. இவர்கள்லாம் அருளாளர்கள், அருளை பெற்றவர்கள். இவர்கள் இந்த அருளை பெற்றதன் மூலம் பலருக்கும் பல நன்மைகளை விளைவித்து கொடுத்திருக்கிறார்கள். பிற சமயத்தில் அந்த கடவுளாக கருதப்படுபவரே செய்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் இவங்க சர்வசாதாரணமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பிற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா இயேசுநாதர் இறந்தவனை உயிர் தெழுப்பி கொடுக்குறார். ஆனால் உடல் இருக்கிறது, அதில் நான் சொல்கிற மாதிரி ஆவியான்மா ஆறுயிர் சீவனை போட்டு எழுப்பி கொடுக்குறாரு. இது அற்புதமான மாயம்தான். அது ஒரு கடவுள் செஞ்ச மாயத்தை விட இங்கே இந்து மதத்தில் பாருங்கள், ஒரு அருளாளர் முதலை வாயில் பையன் போயிட்டான். அந்த முதலை வாய் பையன்லேருந்து அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கழித்து எந்த வயசில் போனானோ அதுலேருந்து 8 வருஷம் கழித்து, இப்போ ஒரு 3 வயசில் அந்த பாலகன் உள்ளே போனான்னா 8 வருஷம் கழித்து 11 வயசு பாலகனாக அந்த முதலையிலேருந்தே மீட்டு கொடுக்குறார். அப்போ இது என்ன வகையில் பார்த்தாலும் ஒரு 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 உயரிய தொழில்நுட்பம் தானே. அந்த மதத்தில் கடவுளே செய்ய வேண்டியிருக்கு. இங்கே ஒரு அருளாளரே சாதாரணமாக செய்யப்படுகிறார். இவர் நம்ம திருஞான சம்பந்தரை யாரும் கடவுளாக மதிப்பிடுவார். சிவனடியாருங்கிறதுக்காக எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்களே தவிர கடவுளாக சமப்படுத்தி பார்ப்பதில்லை. இதே மாதிரி தான் திருஞான சம்பந்தரை தான் பூம்பாவை எழுப்பி கொடுக்கிறார். சுண்ணாம்பு காலவாயிலேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வந்திருக்கிறார் சிவபெருமான்.
கற்றூடில் பூட்டி ஒரு கடலினில் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நமசிவாயம் என்று அந்த கடல்ல இருந்து வந்த கல்லோட வெளியே வந்திருக்கிறாரு. இதை மாதிரியான அற்புதங்களை செய்பவர்கள் அருளாளர்கள். அவர்கள் கூட சித்தர்கள் கிடையாது, அருளாளர்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு சின்ன சித்து விளையாடல் இருக்குது, இல்லை இப்படி ஒன்று எடுத்து கொடுக்கறது, ஏதோ ஒன்று செஞ்ச உடனே அவனுக்கு ஒரு நன்மை விளையுது, இதெல்லாம் சித்து விளையாடல்கள். சித்து விளையாடல்காரர்கள் வேற, சித்தர்கள் வேற, அருளாளர்கள் வேற. அருளாளர்கள் சித்து விளையாடல் பண்ண மாட்டாங்க, ஒரு சாக்லேட்டை இதை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அந்த நேரத்தில் உயிர் எழுப்பி கொடுக்கறது மாதிரி, இறந்தவர்களை ஆண்டவர்களை மீண்டு எழுப்பி கொடுக்கறது மாதிரி அற்புதங்களை நிகழ்த்துபவர்கள் அருளாளர்கள். இந்த மாதிரியான சித்துக்கள் செய்பவர்கள் சித்து விளையாடல்காரர்கள். இப்போ சித்து விளையாடல்காரர்கள் எல்லாத்தையுமே சித்தர்கள்னு சொல்லிவிட்டார்கள். அப்போ சித்தர்கள்னு யார்? சித்துக்களை கடந்தவர்கள், சித்துக்களை அர்த்தவர்கள். அவர்கள் அந்த சித்தர்களையும் சித்துக்கள் செய்வாங்களான்னா அவர்களையும் அழியாமல் அந்த சித்துக்கள் வெளிப்படும். அப்போ சித்தர்களுக்கும் சித்தல் விளையாடல்காரர்களுக்கும் என்ன வேறுபாடு? தனக்கு சமமாக இன்னொருத்தரை உருவாக்கி விடுவார். ஒரு சித்தர் தான், அவர் தனக்கு சமமாக இன்னொருத்தரை உருவாக்க முடியுமா? அவரால் முடியும். ஏன்னா அவர் ஒரு முறையான பயிற்சியால் இறைவனை அருளை பெற்றிருக்கிறார். அவர் ஒரு சித்தர் தனக்கு சமமானவர்களாக உருவாக்கி கொடுப்பார். அவர் தெளிவான வழிமுறைகளை சொல்வார். இந்த மாதிரியே தான் சாமி கும்பிடணுன்ட்டு எழுதி வைத்து விட்டு சென்றிருப்பார். அவர்கள் தான் சித்தர்கள். மற்றவங்க சித்து விளையாடல்கள் அவங்க செய்வாங்களே தவிர அவர்களை வழிபட்டு சில நன்மைகள் கிடைக்குமே தவிர உங்களால் ஒரு காலமும் அந்த சித்து விளையாடல்காரர் மாதிரி சித்துக்கள் செய்யவே முடியாது. இந்த வேறுபாடை புரிஞ்சுக்கணும் மக்கள். சித்தர்களுக்கு இன்னொன்று சமாதி, சீவசமாதி. சீவசமாதினா அவர் உயிரோடு இருக்கும்போதே உள்ளே இறங்கி சமாதி நிலையில் உடைஞ்சிடும், மேலே மூடிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பிறகு திறந்தே பார்க்க மாட்டாங்க, அவர் உள்ளே இருந்து சமாதி ஆகிவிடுவார். இது பேர் தான் சீவசமாதி. அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டார், இறந்துக்கு போனவரை உள்ளே கொண்டு போய் வச்சு அவருக்கு ஒரு எடுத்துனா எரிப்பது இல்லாமல் புதைப்பதுக்கு பேர் இப்போ சீவசமாதின்னு சொல்லிடுறாங்க. நிறைய சமாதி இன்னைக்கு சீவசமாதின்னு மக்களால் நினைத்து கொண்டு இருக்கப்படும் சீவசமாதிகள்லாம் சீவசமாதிகள் அல்ல, வெறும் சமாதி. அவர் இறந்து போயிட்டார், அவர் இறந்து போன பிறகு அவர் உடம்பு அங்கே வச்சிருக்கு. அந்த இடத்துக்கு ஆற்றல் உண்டானா அது அவர் இருக்கும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அந்த அளவுக்கு ஆற்றல் உண்டு. ஆனால் அது சீவசமாதி கிடையாது. சீவசமாதியோட ஆற்றலே வேறு மாதிரியாக இருக்கும். அவர் உயிரோடு அப்படியே இறங்கி, உயிரோட உடலோடு இருந்து அப்படியே இறங்கி அங்கே இருக்கிறதுங்கிறது, அந்த ஒரு சமாதி நிலையை அடைதல்ங்கிறது வேற. எல்லாத்தையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த குழப்பம் நிறைய இருக்கிறது, இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போனா இந்த இறைநிலையை அடையிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இறைநிலைனா என்ன? அதுவும் இல்லாமல் இந்த ஆன்மீகத்தால் மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? சரி, அந்த ஆன்மீகத்தினால இந்து மதம் மட்டும்தான் என்ன சொல்லுதுன்னா, படிப்படியாக அருளாளர்களாகி, அப்புறம் 13 நிலையில் சொல்கிறாங்க அருளாளர்களில், 13 வகை அருளாளர்களாகி அதற்கு மேலே கடவுளாகவே மாறுவதற்குண்டான வழியை சொல்வது தான் இந்து மதம், இந்து வேதம். 15 சித்தர் மடத்தின் கீழ் எங்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் நாங்கள் ஒவ்வொன்றிற்கும் பயிற்சிகள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது கடவுளாகவே மாற முடியும். நான் ஏற்கனவே அதுக்காக சொன்னேன், குல தெய்வங்கள் எல்லாமே நம்ம கிராம தேவதைகள் வீட்டில் இந்த குடும்ப ஆண்டவர்னு பெட்டிசாமின்னு வச்சுருப்பாங்க. இவர்கள் எல்லாம் வாழ்ந்து கடவுளாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ மனிதன் கடவுளாக மாறும் வழிமுறைகளை சொல்கிறது தான் இந்த ஆன்மீகத்தின் மிகப்பெரிய நன்மை. இந்த மனிதன் கடவுளாக ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்னா படிப்படியாக இருக்கிறது. முதல்ல என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆவி, ஆன்மா, ஆருயிர், இந்த மூன்றும் இறந்த உடனே இறந்தவரோட உடல்லேருந்து உடனே போயிடாது, உடனே வெளியே வர்றது உயிர், ஆருயிர். அந்த உயிர் தான் உடனே வெளியே வரும். அப்புறம் ஆவியும் ஆன்மாவும் அந்த உடம்பு கூடவே தான் இருக்கும், அது புதைச்ச இடத்துல தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த ஆவி போகும், அதுலேருந்து விலகும், அதுக்கு பிறகு ஆன்மா போகும். இப்படி முதல்ல உடம்புலேருந்து வெளியே வருது இறந்து, அதுக்கு பேர் தான் இறப்பு அல்லது செத்து போயிடுறான்னு சொல்கிறது அந்த தான். அதற்கு பிறகு அந்த ஆவி போகுது, அதுக்கு பேர் தான் மாண்டு போதல். மாண்டு போய் விட்டான்னா ஆவி ஒரு குறிப்பிட்ட இடைக்காலுக்கு பிறகு அது போகும், அது மாண்டு போகணும். அப்புறம் ஆன்மாவும் போயிடுச்சுன்னா அது போக மடிந்து போகுதல், செத்து மாண்டு மடித்தல். இது ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட கால இடைவேளை இருக்குது.
இப்போ இந்த ஆருயிர் வெளியே வருது இல்லையா, ஒரு மனிதனுடைய ஆருயிர்ங்கிறது 1.5 லட்சம் உயிர் அணுக்களால் ஆனது. இது சித்தர்கள் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. 1.5 லட்சம் உயிர் அணுக்களால் ஆனது. இந்த 1.5 லட்சம் உயிர் அணுக்களும் பொதுவாக என்ன ஆகும்னா பல துண்டுகளாக பிரிந்து பல இடங்கள்லையும் பெறப்பெடுக்கும். ஒரு 5 10 10 5 20 100 1000 பல துடுக்களாக பிரிந்து வேறு வேறு 5 10 இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு 1.5 லட்சம் ஆகி ஒரு இடத்துல பெறப்படும். அப்போ இந்த உயிர் பல பிரிவுகளாக பிரிந்து பல உயிர்களுக்கு கூட சேர்ந்து 1.5 லட்சம் ஆச்சுதுன்னா மனித உயிராகும். இதே மாதிரி தான் கொஞ்சம் குறைச்ச விலங்குகளுக்கு எண்ணிக்கை 1.5 லட்சம் இருக்காது. வெவ்வேறு இலங்குகளுக்கு வெவ்வேறு எண்ணிக்கையில் இருக்கும். பயிரினங்களுக்கு இன்னும் குறைச்சலாக இருக்கும். ஆச்சா, இப்படி இந்த 1.5 லட்சம் அணுக்களும் பிரியாமல் ஒரே நிலையில் தக்க வைக்க கொடுக்கிறது தான், அதுதான் அது ஒரு நிலை. அந்த நிலைக்கு பேர் ஆண்டவர் நிலைன்னு பேர். அவர்களுக்கு மற்றவர்கள் எல்லாருக்கும் மறுபிறப்பு உண்டு. திருப்பி 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 பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பல பிறவிகள் பிறந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள் ஒன்றா விட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு ஒரு நிலையை அடைந்து பிறருக்கு நம்மளால் ஆன உதவிகளை செய்வோம். அதுதான் வாழ்க்கையில் பேரின்பம். அப்படிங்கிறத எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நான் கடவுளாகணுங்கிறதுக்காக நான் துன்பங்களை இந்த ஆசைகளை விட்டேன் அப்படியெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே கனி விளைந்து பக்குவப்பட்ட மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விட்டு 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 அடுத்தவர்களுக்கு இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டுல இருக்கானே, துன்பத்தில் இருக்கிறானே, இவனுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த பல பிறப்புகளின் காரணமாக, அந்த பிறப்புகளில் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக அந்த 1.5 லட்சமும் பிரியாமல் இருக்கும். அதுதான் குடும்ப ஆண்டவர்கள். அப்படியே இருக்கிற ஒரு குடும்ப ஆண்டவர்னால் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் உதவி செய்வாங்க. பல குடும்பத்துக்கையும் என்னோட ஒரே குடும்பம் மாதிரி நினைக்க தயாராக இருந்தேன்னா குல தெய்வமாக மாறுவார்கள். இல்லை ஒரு கிராமத்தையே நாம் மதிக்க தயார கிராம தேவதையாக மாறுவார்கள். ஒரு நாட்டையே எல்லாருமே எனக்கு வேறுபாடு கிடையாது. என்னுடைய பையனுக்கும் சரி, இந்த நாட்டில் பிறந்த கடைக்கோடியில் பிறந்த ஒருத்தனுக்கும் சரி, 2 பேருக்கு வேறுபாடு நினைக்கலன்னா அவர்கள் நாட்டு கடவுளர்களாக மாறுகிறார்கள். அடிப்படையில் என்ன வேணும், அந்த உயிர் பிரியாமல் 1.5 லட்சமும் பிரியாமல் இருக்கிறது தான். அப்போ பிறவியின் நோக்கமே அந்த ஆவி ஆன்மா ஆருயிர், இந்த 3ம் முதல்ல உயிர் பிரியாமல் வைக்கணும். அடுத்தது ஆவி ஆன்மா சேர்ந்து அந்த சீவனையே பிரியாமல் வச்சிருக்கிறது. இது ஒரு நிலை. முதல்ல உயிர் மட்டும் பிரியாமல் இருக்கிறது அந்த கடவுள் அந்த நிலையில் சொன்னல. அதுக்கு அடுத்த நிலை ஆவி ஆன்மா ஆருயிரும் பிரியாமல் அந்த சீவனோடையே அவர்கள் இருப்பார்கள். அது அடுத்த நிலை இருக்குது. அப்போ இந்த பிறப்பை அறுத்தல் அப்படிங்கிறது, பிறவாமை வேண்டும், நான் திருப்பி பிறவாக இருக்கணுங்கிறது நோக்கம். வெறும் பிறவை அறுத்தல் மட்டும் நோக்கம் இல்லை, அதை அந்த உயிரை அப்படியே நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு நிலையாக இருக்கிறது. சீவன் உயிரை மட்டும் இல்லை, ஆவி ஆன்மா ஆறுயிரை வச்சுக்கிட்டோம், அது ஒரு நிலையாக இருக்கிறது. இன்னும் சில நிலைகள் இருக்குது, உடம்பையும் உயிரையும் இணைக்கிறது. அதுதான் ராமலிங்க அடிகளார் சொன்னது, ஒளி உடம்பு படுதல். அந்த ஆவி ஆன்மா ஆருயிர் உடம்பு எல்லாத்தையுமே ஒன்று போல் ஆக்கிறது. இந்த முறைக்கு பேர் ஒளி உடம்பு பெற்று உடம்பை இதை ஒட்டி பிறவாயாக்கை பெரியோன் இரவாயாக்கை பெரியோன் இப்படிலாம் பல நிலைகளை அடைந்து உடம்போடையே அப்படியே இருக்கிறது. இதுக்கு மேலே அருவ சித்தி, உருவ சித்தி, அருவ சித்தி, இப்படி பல நிலைகள் இருக்கின்றன. இதில் நீங்கள் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போய்கொள்ளலாம். பிறப்பை அறுத்தரணுங்கிற இதுதான் பிறப்பின் நோக்கம். இது எப்படி வருதுன்னா பிறந்து 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 எல்லாத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு ஒன்று சரி இதில் ரொம்ப ஆசை இருக்காது, அதில் ரொம்ப ஆசை இருக்காது. முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது எப்படி இருக்கும், ஒரு எந்த இது கிடைச்சாலும் வீட்டில் ஏதாவது வேலை, ஏம்மா நீங்கள் ஒன்றும் ஏதாவது சும்மா இருந்தால் கூட ஏதாவது ஜாமான் வாங்கணுமா, நான் சைக்கிள் போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன், இப்படின்னு சைக்கிள் வாங்கின புதுசில் அவ்வளோ ஆர்வம் இருக்கும். ஆனால் அதே இது ஒரு 2 வருஷம் கழித்து அம்மாவே கூப்பிட்டு அவசரமாக இருக்குடா கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வானா, ஏம்மா உனக்கு இதுதான் வேலையான்னு சொல்லும். எப்படி வந்துச்சு இது? தொடர்ந்து செய்ய 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 அதிலிருந்த மோகத்திலிருந்து விடுபடுகிறார்கள். ஆனால் இப்படி ஒன்றா விடுபட வேண்டும், மோகத்தை விடுபடணும், அதாவது அடக்கக்கூடாது. இப்போ இந்த சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த உலகத்து வாழ்க்கைக்காக
இந்த உலகத்து வாழ்க்கை எதையுமே நீ விடணுன்ட்டு இல்லை, எல்லாத்தையும் நீ அனுபவி. ஆனால் அடுத்தவர்களுக்கு துன்பம் வராமல், அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாமல், அடுத்தவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீ உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் அனுபவித்துக்கொள். அந்த உரிமையையும் அந்த சுதந்திரத்தையும் இந்து மதம் எல்லோருக்கும் வழங்குகிறது. அடுத்த பிறவியோ அடுத்த உலக வாழ்க்கையோ அருளுலக வாழ்க்கைக்காக இந்த பொருளுலக வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் என்று இந்து மதம் சொல்லலை. நீ இந்த பொருளுலக வாழ்க்கையிலேயும் முறையாக வாழ்ந்தால் இன்பமாக, மகிழ்வாக, நிறைவாக, நிம்மதியாக பொருளுலக வாழ்க்கையும் வாழ்வதற்குண்டான வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது, அருளுலக வாழ்க்கையும் வாழ்வதற்கு வழியை சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நீ படிப்படியாக உயர்ந்து கடவுள் நிலையை அடைய வேண்டும். அதற்கு எதையும் அடக்கணுங்கிறது இல்லை, அனுபவித்து பல பிரிவுகளாக ஒன்றொன்னா ஊற்றுது. இதற்குண்டான வழிகளை சொல்கிறது தான் மெய்யான இந்து மதம். அதற்கான பயிற்சிகளை 14 சித்தர் வடம்பீடத்தின் கீழே எங்கும் இந்து மத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். ஓ, நன்றியா. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. அரசியலில் ஆன்மீகத்தோட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கணும், அதே மாதிரி ஆன்மீகத்தில் அரசியல் இருக்கா? அதாவது இந்த இந்த வாழ்க்கை முறை இருக்குது இல்லையா, ஒருத்தன் படிப்படியாக உயரணும்னு சொன்னோம். அந்த ஆவி, ஆன்மா, ஆருயிர் ஒன்றாகணும், குறைஞ்சபட்சம் அந்த உயிராவது பிரியாமல் இருக்கணும். இதற்கு அருளுலக வாழ்க்கையும் வேணும், பொருளுலக வாழ்க்கையும் வேணும். அதற்காக என்னன்னா ஒரு நல்ல சமுதாய கட்டமைப்பில் தான் இது எளிதில் அந்த கடவுள் நிலையை அடைகிறதுக்கு சாத்தியப்படும். இந்த சமுதாய கட்டமைப்பே ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சாலும், அடக்குமுறைகள் நிறைந்ததாகவும் கொடுமைகள் நிறைந்ததாகவும் இருந்தால் அதிலிருந்து கடவுள் நிலையை அடைகிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ நல்ல சமுதாயம், பண்பட்ட சமுதாயம் வேண்டும். அந்த பண்பட்ட சமுதாயை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல அரசியல் வேணும். அதனால தான் சித்தர்கள், தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் 4 வகையான வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க. தனி மனித வாழ்வு. மனிதன் தனியாகத்தான் பிறக்கிறான், தனியாகத்தான் இருக்கிறான். யாரையும் கூட்டு வர்றதில்லை, யாரையும் கூட்டு போகிறதும் இல்லை. ஆனால் எதையும் கொண்டு வர்றதில்லை, எதையும் கொண்டு போவதில்லைங்காங்க. அது மிக மிக தவறானது. இந்து வேதம் நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய ஊழ்வினையை கொண்டு வருகிறார், ஆழ்வினையை கொண்டு வருகிறார், சூழ்வினையை கொண்டு வருகிறார். 3 வினையை கொண்டு வருகிறார், ஒரு விதியை கொண்டு வரங்கிறாங்க. என்ன பிறக்கும்போது ஊழ்வினைன்னா என்ன? பல பிறவி, நான் சொன்னேன் இல்லையா, பல பிறவிகளாக நீங்கள் அனுபவித்ததெல்லாம் ஊழ்வினை. அது பல பிறவிகளாக ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஒரே பிறவியில் அதை தீர்த்திட முடியாது. அப்போ என்ன செய்வாங்க, இந்த பிறவிக்கு இவ்வளவு மட்டும் தீர்ப்பா அப்படின்ட்டு ஒரு பகுதியை எடுத்து கொடுப்பாங்க. ஆளுகின்ற வினை, இந்த பிறவியை ஆளுகின்ற வினைக்கு பிறகு ஆழ்வினை. ஊழ்வினைங்கிறது எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அதில் ஒரு பகுதி ஆழ்வினை. நீ எந்த இடத்துல பிறக்கிறியோ அந்த இடத்தோட சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுமா மாற்றாத. ஒரு நேர்மையான நல்ல குடும்பத்தில் பிறந்தனா அப்போ வாழ்க்கை வேறமாகத்தான் இருக்கும். அதுக்காக நேர்மையாக பிறந்ததெல்லாம் தவறாக போகிறதுன்ட்டு இல்லை. அந்த ஒரு திருடனான குடும்பத்தில் நல்லவர்கள் பிறக்கக்கூடாதுன்ட்டு இல்லை. ஆனால் பெரும்பாலும் அது உண்மையில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அப்போ சூழலும் தாக்க, அதுக்கு பேர் சூழ்வினை. இதுக்கு மேலே விதின்ட்டு ஒன்று இருக்குது. பிறக்கும்போது 9 கோள்கள், 27 விண்மீன்கள், 12 ராசி. 9, 12, 27 இதை கூட்டினா 48 வரும். இந்த 48 பிறக்கும்போது என்ன நிலையில் இருக்குதோ அது உன்னுடைய வாழ்க்கையின் எண்ண ஓட்டங்களை மாற்றும் விதி. அப்போ நீ பிறக்கும்போதே ஊழ்வினையை கொண்டு வர, ஆழ்வினையை கொண்டு வர, சூழ்வினையை கொண்டு வர, விதியை கொண்டு வர. இந்த நாளை கொண்டு வர, ஒன்றுமே கொண்டு வரலன்ல. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு திருப்பியும் ஊழ்வினையை கொண்டு போகிற, அது அடுத்த பிறவிக்கான ஆழ்வினையை கொண்டு போகிற, அடுத்த பிறவிக்கான சூழ்நிலைக்கு அடிப்படையை போட்டு வச்சிடுற, அடுத்த பிறவிக்கான விதிக்கும் இப்போவே வந்துருச்சுது. அப்போ போகும்போதும் வினைகளோடு வருகிறான், விதியோடு வருகிறான். போகும்போதும் வினை. அப்போ வரும்போது ஒன்றும் கொண்டு வர்றதில்ல இல்லை, அது தவறு. போகும்போது ஒன்று கொண்டு போகலைங்கிறது தவறு. ஆனால் தனியாக தான் வரான், தனியாக தான் போகிறான். அது சரி. இப்போ இந்த இப்படி இருக்கிற வாழ்க்கையில் தனி மனித வாழ்வு. ஆனால் யார் வேணாலும் தனியாக பிறந்து தனியாக இருக்கிறானே தவிர வாழும்போது ஒரு குடும்பத்தோடு தான் வாழ்து. அப்போ தனி மனித வாழ்வு ஒன்று இருக்குது, குடும்பத்தோட வாழ்வு இருக்குது. உன்னுடைய நன்மை தீமைகள் மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவோட நன்மை தீமைகள், அவர்களோட ஆழ்வினை, ஊழ்வினை, சூழ்வினை, விதி எல்லாம் ஒன்றா இப்போ துன்புறுத்தும். உன்னுடைய குழந்தை, உனக்கு வர மனைவி, கணவன், இவர்களோட ஆழ்வினை, ஊழ்வினை, இதுவும் உனக்கு ஓரளவுக்கு இருக்கும்.
இந்த 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 மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து எப்படி விலகி கொண்டு அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மூலமாக இதெல்லாம் விலக்கி கொண்டு எப்படி ஒரு குடும்பமாக நன்றாக சிறப்பாக வாழ்ந்து மேம்படலாம். நீ மட்டும் உன்னுடைய உயிரை ஆன்மாவை பெருக்கிக் கொள்ள சீவனை உயர்த்தி கொள்வது மட்டும் இல்லை, உன் குடும்பத்தாருடைய சீவனை உயர்த்துறதுக்கு நீ பாடுபடலாம். அதற்குண்டான வழிகளை சொல்வது குடும்ப வாழ்வு. தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு. ஆனால் எந்த குடும்பமும் தனியாக உலகத்தில் வாழ்கிறதில்ல, ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்கிறாங்க. அப்போ சமுதாயத்தின் நன்மை தீமைகள் உன்னை துன்புறு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். உன்னுடைய வாழ்க்கை முறை சமுதாயத்தை மாற்ற மாதிரி கூட நீ வாழலாம். அப்போ சமுதாய வாழ்வுன்ட்டு ஒன்று இருக்குது. இந்த சமுதாய வாழ்வை சிறப்பாக வைக்கிறதுக்கு அரசியல் வாழ்வுன்ட்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, அரசியல் வாழ்வு, 4 வகை வாழ்க்கையிலையும் இந்து வேதம் தான் சொல்லுது, இந்து மதம் தான் சொல்லுகிறது. அதனால தான் சிவபெருமான் அண்ட பேரண்டங்கள்லேருந்து தான் வந்தார். அப்போ விலங்குகளாக திரிந்து கொண்டிருந்த மண் ஈசர்ங்கிறாங்க. மண் கூட்டல் ஈசர், மணீசர். நம்மெல்லாம் என்ன நினச்சிருக்கோம், மனிதன் அப்படின்னா தான் நல்ல வார்த்தை, மனுஷன் அப்படின்னா கொச்சையான வார்த்தைன்னு நினச்சிருக்கோம். உண்மையிலே தமிழ் வார்த்தை மனுஷன் தான். மனுஷன் 3 சுழி பாட்டா மண்ணின் தலைவனாக இருக்கான். அவனுக்கு அந்த விலங்குலேருந்து இப்போ தான் மனிதனாக மாறி இருக்கிறான். அந்த வெறி நிலை இன்னும் மாறவில்லை. எது வேண்டாலும் எனக்கு தான் வேணும்னு இருக்குது. எது வேணாலும் யாருக்கும் கொடுக்கறதுக்கு விருப்பமில்லை, பகிர்ந்து உண்ணுவதில் விருப்பமில்லை. இதை மாதிரியான விலங்குகளாக தெரிந்து கொண்டிருந்த மண்ணின் ஈசனை மனத்தின் ஈசனாக, ஈசன் தான் தலைவன், மண்ணின் தலைவனாக வாழ்ந்தவரை மனத்தின் தலைவனாக மனீசனாக 2 சுழி நானா போட்டோம் மனீசனாக மாற்றுவதற்காகத்தான் இந்த இந்து வேதத்தை இந்து மதத்தையும் சிவபெருமான் கொடுக்குறார். இந்த 2ஐ கொடுக்கும். வேதம்ங்கிறது என்னென்னா எதை எப்படி செய்யணும்னு ஏட்டில் எழுதி வைக்கிறது, அதை செயல்படுத்தினா அது பேர் மதம். ஒரு கோயில் இப்படி தான் இருக்கணும், இதை மாதிரியான இடங்களில் கட்டணும், கருவறை இப்படி இருக்கணும், சுற்றுச்சுவர் இப்படி இருக்கணும், கோபுரம் இருக்கணும், விமான கலசம் இப்படி இருக்கணும், கோபுரத்தில் எத்தனை கலசம் இருக்கணும், எந்த மாதிரி அருளூற்று இருந்தால் எப்படி கோபுரம் கட்டணும், இதெல்லாம் எழுதி வச்சுட்டா அதுக்கு பேர் வேதம். இதை அப்படியே செயல்படுத்திட்டா அதுக்கு பேர் மதம். ஒரு கோயிலை கட்டி அதில் ஒரு சாமியை வச்சு அதில் குடமுழுக்கு பண்ணி தினமும் வழிபாடு நடத்தி மக்களுக்கு அருளை எடுத்து கொடுத்துட்டோன்னா செயலுக்கு வந்துருச்சுன்னா அது மதம். 2ஐயும் கொடுத்தது சிவபெருமான் தான். அவரே தான் தமிழ் மொழியில் தான் எல்லா ஆற்றல்களும் இருக்கின்றனன்ட்டு தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் அவர் தான் இருந்தார். அடுத்தது அரசியல் மக்களுக்கு தேவைன்னு ஒரு அரசாங்கத்தை அமைத்து முதல் பாண்டிய மன்னனாக இருந்தது சிவபெருமான் தான். அப்போ இந்து வேதம்ங்கிறது வேற, அரசியல் வாழங்கிறது வேற கிடையாது. சிவபெருமான் வழங்கிய இந்து வேதத்திலேயும் இந்து மதத்திலேயும் அரசியல் ஒரு அங்கமாக இருக்கிறது. மனிதனது 4 வகையான வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ இந்த ஆன்மீகம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது இந்த மதம் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஆன்மீகத்தில் இந்த மதத்தோட ஈடுபாடுன்றது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி இப்போ இந்த ஆன்மீகம் இன்னைக்கு பரவலாக இளைஞர்கள்ட்டையும் சரி, ஓரளவு நடுத்தர வயசில் என்ன இருக்கலாம், எனக்கு மதமெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு ஆன்மீகம் தான் வேணும், என்னமோ ஆன்மீகம்னா உயர்ந்ததுங்கிறது மாதிரியும் மதம்ங்கிறதுனால என்னங்கிறதுனால அது ஒரு தாழ்ந்ததுங்கிறதுனால அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தவறானது. அது எப்படி தவறானதுன்னு நான் சொல்கிறேன். சிவபெருமான் கொடுத்தார் இல்லையா, இந்து வேதம் இந்து மதம் அப்படின்ட்டு கொடுத்தார் இல்லையா, அப்போவே என்ன இருக்குதுன்னா இது இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது, இளமுரியா கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கிறது. அந்த கண்டம் உலகத்திலேயே முதல்ல தோன்றின கண்டம். அதில் கிட்டத்தட்ட 39 லட்சம் வருடங்களுக்கு முன்னாகத்தான் அவர் இதை கொடுக்குறாரு. அப்போ ஒரே ஒரு நிலப்பரப்பு தான் இருக்குது, அதை தவிர மற்றதெல்லாம் கடலால் சூழப்பட்டு இருக்கிறது. உலகம் முழுசுமே ஒரே ஒரு நிலப்பரப்பு தான் இருக்குது, அங்கே தான் செயல்படுறார். அப்போவே அந்த நிலப்பரப்பிலேயே 800 வகைப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. 800 வகைப்பட்ட 800 மனிதர்களில் எண்ணிக்கையில் இல்லை, 800 வகையில் மக்கள் இருக்கிறாங்க. 800 வகைப்பட்ட மொழிகளும் இருக்கிறாங்க. இந்த சிவபெருமான் இந்து வேதத்தை கொடுக்கும்போதே என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்து வேதமும் இந்து மதமும் அந்த 800 தனிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களது மொழியையோ பண்பாட்டையும்
அடக்குவதற்காக கிடையாது. எல்லாரையும் இந்து மதத்தை பின்பற்றணுங்கிறது கிடையாது. 800க்கும் தனித்தன்மைகள் இருக்கின்றன. 800 மொழிகளுக்கும் தனித்தன்மைகள் இருக்கின்றன. 800 வகையான மொழிகள் மட்டும் இல்லை, அவர்கள் ஒரு பண்பாடு வச்சுருக்கிறாங்க. 800 வெவ்வேறு இடங்களில் இருக்கிறாங்க. அவர்களுக்கென்ற ஒரு பண்பாடு இருக்கிறது. அவர்களுக்கென்று உடை தனியாக இருக்கிறது. இசைக்கருவிகள் இருக்கின்றன. அவர்களுக்குன்னு பாரம்பரிய உணவு முறைகள் வேறுபட்டிருக்கின்றன. 800 இருக்குது. அப்போ இந்து மதம், இந்து வேதம்ங்கிறது அவரே என்ன சொல்கிறாருன்னா, அந்த 800ஐயும் அழித்து ஒரே மாதிரி ஆக்குவது இந்து மதத்தின் நோக்கம் அல்ல. ஏன்னா இந்து மதம்ங்கிறது அண்ட பேரண்டங்கள்லேருந்து சிவபெருமான் அவரது மதத்தை கொடுத்திருக்கிறது. அப்போ இந்து மதம்ங்கிறது அந்த 800 வகையான பண்பாடுகளையும் அதனுடைய தனித்தன்மையை அழிந்து விடாமல் காப்பது தான் இந்து வேதத்தின் நோக்கம். அப்போ இந்து வேதத்தில் அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாட்டு மக்களும் எல்லாருமே அந்த தமிழ் மொழியைத்தான் மூலமாகத்தான் வழிபட வேண்டும் என்ற இல்லை. எல்லாருமே சிவபெருமானையும் பார்வதியும் முருகனையும் பிள்ளையாரையும் கும்பிட வேண்டும்ங்கிறது அவசியமில்லை. அவரவர் நாட்டில் பிறந்த அருளாளர்கள் அவர்களை அவரவர் நாட்டில் இருக்கிற கட்டடக்கலைகள் மூலமான கோயிலை கட்டி, அவரவர்கள் நாட்டில் இருக்கிற இசைக்கருவிகளை மூலம் இசையமைத்து, அவரவர்கள் மொழியில் இருக்கிற வழிபாட்டு அந்த மந்திரங்களை ஓதி, அவரவர் பகுதியில் என்ன படையல்கள் இருக்கின்றனோ அதை படைத்து, அவரவர்கள் பாரம்பரிய உடையை அணிந்து அதே உடையை கடவுளுக்கும் வச்சு வழிபடு அப்படிங்கிறார். அப்போ எல்லாருமே இந்த மாதிரி வேட்டி கட்டிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அவங்க நாட்டில் இதே வேட்டியை கொண்டு போய் எக்ஸிமோக்கள்கிட்டையோ இல்லை ஒரு பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கோ கொடுத்தா அவர்களுக்கு அது வரவே வராது. அங்கே பருத்தியே கிடைக்கிறதே கடினமாக இருக்கும். அப்போ அந்தந்த வட்டாரத்தில் ஜெர்மனாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், அரேபியாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், அண்டார்டிகாவாக இருக்கலாம், எங்கேனாலும் சரி அந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அங்கேயே நல்ல கருத்துக்களை அருளாளர்கள் சொல்லியிருப்பார்கள். ஏன்னா இந்து மதம் தான் உலகம் முழுவதும் அருளாளர்களை தோற்றிக்கொண்டே இருக்கிறதான் கடவுளோட வேலைங்கிறார். கடவுள் எல்லா இடங்கள்லையும் அருளாளர்களை தோற்றுவித்து கொண்டே இருப்பார்கள், தேவைக்கேற்ப தோற்றுவித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ எல்லா இடங்கள்லையும் அருளாளர்கள் வந்திருப்பார்கள். எல்லா அருளாளர்கள் வழங்கிய புனித நூல்களும் இறை அருளால் அருளப்பட்டவைங்கிறாங்க. அதில் வேறுபாடே கிடையாது. அது பைபிளாக இருந்தாலும் சரி, திருக்குரானாக இருந்தாலும் சரி, வேறுபாடு கிடையாது. அது அந்த மக்களுக்கு கடவுளால் வழங்கப்பட்டது. அந்த அருளாளர்கள் எல்லா மதத்தின் அருளாளர்களும் போற்றப்பட வேண்டியவர்கள்ங்கிறது தான் சிவபெருமான் சொல்லி வச்சுட்டு போயிருக்கார். அப்போ ரஷ்யாவிலே அந்தந்த நாட்டில் என்ன கட்டடக்கலை இருக்குதோ, அங்கே என்ன இசைக்கருவிகள் இருக்கின்றனவோ, அங்கே பாரம்பரியமாக என்ன கடவுள் இருக்காங்களோ, என்ன உணவு முறை இருக்கிறோ, என்ன உடை, அதை வச்சு வணக்கம். அப்போ இந்து மதம்ங்கிறது தமிழ் மொழியையோ, இந்து கடவுள்களையோ, இந்து தமிழர்களின் பண்பாட்டையோ அங்கே யார் மேலேயும் திணிப்பது கிடையாது. இதுதான் இந்து மதம். இதனால தான் இந்து மதத்தில் மத மாற்றம்ங்கிறதே கிடையாது. நீ உனக்கு பிடிச்ச கடவுளை, உனக்கு பிடிச்ச படையலை வச்சு, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வச்சுட்டு, உனக்கு பிடிச்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு நல்லா கும்பிட்டுக்க. இவ்வளவு தான் இந்து மதம். இந்த உரிமையை ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும், ஒவ்வொரு இன மக்களுக்கும், ஒவ்வொரு மொழி மக்களுக்கும் இந்து மதம் தான் வழங்குது. அப்போ இந்து மதம்ங்கிறத எல்லாரும் என் மதத்துக்கு மாற்று, ஒன்று உனக்கு நன்மைகளை செய்வேன், உனக்கு ஸ்கூலில் ஃப்ரீயாக கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பனோ, இல்லை நீ இதை சென்று வன்புறுத்தி நீ கட்டாயமாக சேரலைன்னா உயிரெடுத்துருவன் பயங்காட்டியோ மத மாற்றம்ங்கிறது இங்கே இல்லவில்லை. இந்த இந்து மதம் எவ்வளவு மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. உண்மையிலே சொல்லப்போனால் நீ அப்படி கும்பிடுறது தான் உனக்கு நல்லதுன்ட்டு வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்து மதம் என்பது தமிழர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டதில்லை, உலகத்தில் எல்லோருக்கும் வழங்கப்பட்டது. எல்லா மொழிகளையும், எல்லா இனங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும் தாய் மதம் போன்றது. எல்லா அருளாளர்களையும், எல்லா மத அருளாளர்களையும் ஏற்றுக்கொள்கிறது. எல்லா அருளாளர்களின் புனித நூல்களையும் இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது. அவங்க அதை படிக்கிறது தான் தேவை. தெரியாது எல்லாரும் சிவபுராணத்தை உட்கார்ந்து படிக்கணுங்கிறது இல்லை. உன் பகுதியில் குரான் வழங்கப்பட்டிருக்கிறதா அதை படி, பைபிள் வழங்கப்பட்டிருக்கிறதா வழிபடு, கபாலிகர்களுக்கு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறதா அதை படி. ஒரு தீவுகளில் இருக்கிற பண்டை கால குடிமக்களுக்கு என்ன
வழங்கப்படும், அதை படிங்க, அதுவே போதும், அதுவே சிறந்ததாக இருக்குங்கிறது தான் சொல்லுவேன். அப்போ நம்மளோட இந்த மதத்துக்கும் உலகியலாக இவங்க இங்கே பார்க்குற மதங்களுக்கும் வேறுபாடை புரிஞ்சவங்க ஆன்மீகம் வேற, இந்து மதம்ங்கிறது வேறு. மதம்ங்கிறது எதிலிருந்து வந்துச்சுதுன்னா இனிமையான மதுரமானது. மதம்ங்கிறது ரெண்டு வகை, இனிமையானது, அதுக்கு அதே போல் ஆற்றல் உள்ளது. யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுதுன்னா அவ்வளவு ஆற்றல், எதையுமே கட்டுக்கடங்கால அளப்பரிய ஆற்றல் உள்ள பேர் தான் மதம். அதே நேரத்தில் இனிமையானது. ஆனால் அந்த மதம் பிடிச்ச யானை வந்து மக்களுக்கு தீங்கு செஞ்சிடும். இங்கே வந்து அவ்வளவு ஆற்றலும் அளப்பரிய ஆற்றலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, ஒரு இனிமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மதம் தான் இந்து மதம். ஆனால் இந்த இந்து மதம்ங்கிறது அடக்குமுறை இல்லை, எல்லோருக்கும் விருப்பப்படி செயல்பட உரிமைகளை கொடுப்பதுனால இதுவும் ஆன்மீகமும் ஒன்றுங்கிறத புரிந்து கொள்ளணும். உலகத்தில் இன்னைக்கு ஒரு இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ இன்றைக்கி மக்கள்லாம் இந்து மதம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சமஸ்கிருதத்தில் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட மொழி தான் இருக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. நீ தமிழ்நாட்டில் தமிழில் வழிபாடு நடத்திக்கொள், ரஷ்யனில் வழிபாடு நடத்திக்கொள், இப்படி தான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்றைக்கு இருக்கிற செயல்பாட்டில் இருக்கிற அது உண்மையிலே இந்து மதம் கிடையாது, ஹிந்து மதம். ஹானா போட்டு வடயமனத்தில் இருக்கிற ஹிந்து மதம். இந்த ஹிந்து மதத்தில் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது, அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது, இந்த பூசைகளை செய்யக்கூடாதுன்ட்டு இருக்கிறது. பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது, சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, குறிப்பிட்ட மொழியின் ஆதிக்கம் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற, ஆனால் தமிழர்களின் மெய்யான இந்து மதத்தில் நீங்கள் பாருங்கள், 63 நாயன்மார்கள் கடவுளை பார்த்துருக்குறாங்க. எப்போ பார்த்துருக்குறாங்க? கலிகாலத்தில் தான் பார்த்துருக்குறாங்க. வடமொழியில் இருக்கிற அந்த சமஸ்கிருத இதுபடி பார்த்தீங்கன்னா கடவுளை பார்க்கவே முடியாது, எங்கேயும் பார்க்கவே முடியாதுங்கிறது தான் இது. கடவுள் எங்கும் இருப்பார், உருவ வழிபாடு ஏற்றுக்கொள்ளாது தான் அந்த ரிக்கியஜூர் சாம அதர்வான வேதங்கள். ஆனால் இன்றைக்கு இந்து மதத்தில் இப்போ 63 நாயன்மார்கள் பாருங்க, சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் கடவுள் காட்சி அளித்து இருக்கிறார். அப்போ கடவுள்கிற ஒரு சாதி வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதது தான் மெய்யான இந்து மதம். அதுதான் தமிழர்களின் இந்து மதம். அது வந்து யார் மேலேயும் எதையும் திணிக்காது. உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுபடி கும்பிடுங்கிற சுதந்திரத்தை கொடுப்பது. அப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது ஹிந்து மதம். அந்த இந்து மதத்தை குழப்பாதீங்க. இந்து மதம் உட்பட மற்ற மதங்கள் எல்லாம் அந்த என்னுடைய மதம் தான் உயர்ந்தது, இதைத்தான் பின்பற்றணும், இந்த மொழியைத்தான் கும்பிடணும், அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த மதங்கள் வேற, சிவபெருமான் வழங்கிய தமிழர்களின் இந்து மதம் வேற. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆன்மீகம் வேற, மதம் வேறங்கிறது இல்லை. இந்த சிவபெருமான் அருளால் சிவபெருமான் வழங்கிய வேதத்தின்படி அளப்பரிய ஆற்றல், மதம்ங்கிறது அளப்பரிய ஆற்றல் நமக்கு ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும், நமக்கு மனிதனுக்கு தேவையான நன்மைகளை செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டா ஆன்மீகம் வேறு, இந்து மதம் வேறுங்கிறத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டும் ஒன்றுங்கிறத புரிந்து கொள்வார்கள்.